வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சருப்பங்கரை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா நண்டு தொக்கு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1.5 கிலோ அளவுக்கு நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு 5-6 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடணும், மண்ணெல்லாம் இல்லாமல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வானலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1.5 கிலோ நண்டு எடுத்துருக்கனால நல்லா தாராளமாக பெரட்டி விட்டுறதுக்கு நம்மளுக்கு பெரிய வானலாக எடுத்துக்கணும். இதில் ஒரு 100 ml கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கசந்தாப்பில் போயிடும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீரி விட்டு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. 1-2 கூட அரைச்சி போட்டுக்கலாம் இது மாதிரி. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 4 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நண்டு ஃபுல்லாக உள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனைலாம் போகும். 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி எப்படி நல்லா சுண்டிருச்சுன்னு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எப்படி சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் தண்ணியெலாம் கொஞ்சம் கெட்டியாகிடும். தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான நண்டு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.